மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பாருங்க? அது வந்து ஒரு பிறந்தநாள் மேடை மாதிரி கிடையாது, ஒரு ஒப்பாரி மேடை மாதிரி இருந்துச்சு நாங்கள் பார்க்குறதுக்கு. தாவேக தலைவர் இப்படி பேசிட்டாரு, ஜோசப் விஜய் இதையே தான் ஒரு ஒப்பாரி பாட்டு மட்டும்தான் அங்கே நடந்துச்சே தவிர அவருக்கு வாழ்த்து யாரும் சொல்லலை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்டாலின்னு சொல்ல வேண்டிய இடத்துல விஜய்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்? ஒரு பிறந்தநாள் விழானா பிறந்தநாள் யாருக்கோ அவங்கள வாழ்த்தணும். அதை பண்ணாமல் அங்கே போய் விஜய் தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சீங்கனாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ ஏன் விஜய் வந்து மன்னராட்சின்னு சொல்கிறேன்னா, விஜய் திரைத்துறையில் இருந்த வரைக்கும் முக ஸ்டாலின் அவர் எல்லாரும் கூடயுமே வந்து அவரும் சிரித்து நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க தான், இப்போ இது பண்ணவங்க தான். இப்போ ரெட் ஜெயின்ஸ்ன்றவங்க வந்து எல்லா பருத்தி எடுத்து தயாரிக்கும் போது இப்போ அவங்கவுங்க தொழில்னால அவங்கவுங்க அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ அரசியலில் எல்லாருமே ஈடுபடல, தொழிலில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கை கட்டி அதனால வேடிக்கை பார்க்குற மாரி இருக்குது. இப்போ அவர் துணிஞ்சு வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. எல்லாத்தையுமே அவரோட கொள்கை எல்லாத்தையுமே வச்சு அவர் துணிஞ்சு வந்து வேலை செய்கிறாரு. அதனால் இந்தமாரி நடக்கிறது புதுசு இல்லை. எப்பயுமே வந்து யாருனா ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி விடுறது தான் எல்லாத்தோட. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மக்களை உயர்த்ததுக்கு பதிலாக இப்போ வந்து அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களோட இதில் இருக்கிறவங்களே வந்து உயர்த்துறாங்க. அவங்க வந்து இப்போ